சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. கடவுளாகிய ஆண்டவர் நானே. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. இஸ்ரவேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று திருப்பாடல் 81 பற்றி தியானிக்க இருக்கின்றோம். திருப்பாடல் 81 என்று சொல்லும் பொழுது இது மக்கள் கடவுளிடம் எழுப்பும் ஒரு ஜெபப்பாடல் மட்டுமல்ல, மாறாக இது இறைவன் மக்களிடையே ஏற்படுத்துகின்ற ஒரு உன்னதமான உரையாடல். கடவுள் தன் மக்களிடம் ஒரு பெற்றோர் பிள்ளைக்குரிய பாசத்தோடும் தான் மக்களின் பாவங்களால் எப்படிப்பட்ட வேதனைகளை அடைந்திருக்கின்றார் என்கின்ற வருத்தத்தையும் தன்னுடைய குரலிலே மிக அழகாக எதிரொலிக்கின்றார். உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் விடுதலை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகின்றார். விடுதலை பயணத்தில் நாம் நாளும் பயணிக்க நம்மை அழைக்கின்றார். ஆகவே கீழ்ப்படிதலால் நாம் விடுவிக்கப்படுகின்றோம். ஆனால் கடின உள்ளத்தால் நாம் அடிமையாக்கப்படுகின்றோம் என்ற உண்மையை இறைவன் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்.
மக்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டும் முன் இறைவன் தாம் யார் என்பதையும் அவர் இந்த மக்களுக்காக செய்த நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றியும் அந்த மக்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது என்று கூறுகின்ற இந்த வசனத்திலே இது ஒரு தடையாக அல்ல, மாறாக ஆண்டவரோடு கூடிய ஒரு உறவுக்கான அழைப்பாக பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுள் தம் மக்களிடமிருந்து முழு நம்பிக்கையையும் அர்ப்பணிப்பையும் எதிர்பார்க்கின்றார். இன்று சிலைகளை நாம் வழிபடவில்லை, ஆனால் பணம், பதவி, புகழ், கைபேசி, சமூக ஊடகங்கள், வசதி வாய்ப்பு என இந்த மன்னக வாழ்வு காட்டுகின்ற மாய கவர்ச்சிகளான எல்லா தெய்வங்களையும் நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை ஒரு குழந்தையிடம் கேட்டார்கள், உன்னுடைய அப்பாவுக்கு உன்னுடைய அம்மா பிடிக்குமா அல்லது உன்னை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டபொழுது அந்த குழந்தை சொன்னது, என்னுடைய அப்பாவுக்கு எங்கள் இருவரை விட அவருடைய கைபேசியை தான் ரொம்ப பிடிக்கும் என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று இந்த உலகம் கற்றுத்தருகின்ற இந்த மாய கவர்ச்சிகளிலே நாம் விழுந்துவிட்டு எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் பொன்னாலான அந்த கன்றுக்குட்டியை வணங்கி சென்று ஆண்டவரை புறக்கணித்தார்களோ அதுபோல இன்றும் நாம் ஆண்டவரை புறக்கணித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே அந்த ஆண்டவர் நம் வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்திட, அவர் மட்டுமே நமக்கு விடுதலையை தருகின்றார், அவர்தான் சுதந்திரத்தை தருகின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையை ஏற்று வாழ அழைக்கப்படுகின்றோம். அதனால்தான் புனித அகஸ்தினார் சொல்லுவார், ஆண்டவரே, எங்கள் உள்ளங்கள் உம்மில் தஞ்சம் அடையும் வரை அது அமைதியாகாது என்று. கடவுள் நிறைவான வாழ்க்கையை தர விரும்புகின்றார். விருந்தை ஏற்பாடு செய்து பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் விருந்தாக தருகின்றார். ஆனால் அந்த விருந்திலே பங்கெடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. நம் கடின உண்ணத்தால் நாம் தான் கடவுளை விட்டு பல நேரங்களிலே விலகி சென்று விடுகின்றோம். அதனால்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார், நமக்கு பிடித்ததை செய்வது சுதந்திரம் அல்ல, நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யும் திறனே உண்மையான சுதந்திரம் என்று கூறுவார். ஆகவே நான் சுதந்திரமாக வாழ வேண்டும், விடுதலை என்ற அந்த சுவாச காற்றை நான் சுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் ஒவ்வொருவரும் இறைவன் நமக்கு தந்த கட்டளைகளை, அவருடைய படிப்பினைகளை, அவருடைய விழுமியங்களை நம்முடைய வாழ்விலே நாம் முழுமையாக பின்பற்றும் பொழுதுதான் அந்த சுதந்திர காற்றை, அந்த புண்ணிய காற்றை, பரிசுத்த காற்றை நம்மால் சுவாசிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்து நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாய் இருந்திருக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இறைவன் வருத்தமும் ஏக்கமும் நிறைந்த வார்த்தைகளால் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய எதிரிகளை அடக்கி சமாதானத்தையும் ஆசிரையும் இறைவன் நமக்கு தருகின்றார். ஒரு விவசாயி விதை விதைக்காமல் அறுவடையை எதிர்பார்க்க முடியாது. அதே போல கீழ்ப்படிதல் என்பது ஒரு விதை. அதை நாம் விதைத்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம் என்கின்ற அறுவடையை நம்மால் முழுமையாக பெற முடியும். ஆகவேதான் யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த பாடத்தை உள்வாங்கி கீழ்ப்படிதல் என்னும் விதையை நம்முடைய உள்ளத்திலே விதைத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்கின்ற அறுவடையை நாம் நிறைவாக பெற்று நலமாக வாழ தொடர்ந்து இறை வழியில் வாழ்வோம். இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்போம். ஆண்டவரை நேசிப்போம். அவர் தருகின்ற விடுதலையை நாளும் சுவாசிப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, எங்களுக்கு விடுதலை தருகின்றவரே, நாங்கள் உம்மையே எங்கள் வாழ்வின் மையமாக கொண்டு உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து நீரே எங்களுக்கு விடுதலை தருகின்றீர் என்ற நம்பிக்கை என்னும் விதையை எங்கள் உள்ளத்திலே விதைத்து கீழ்ப்படிதலின் வழியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை அறுவடை செய்து நலமோடு வளமோடு வாழ அருள் தாரும். ஆமேன்.